ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அதிகாலை 4:30 மணிக்கு அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ராஜ கோபுரம் மற்றும் அம்மணியம்மன் கோபுரம் வழியாக பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் முடிந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே செல்ல கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள அம்மையநாயக்கனூரில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் நாளான நேற்று ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோலாட்டம், உரிமையாட்டம், சிவனடையார்களின் சிவசங்கு வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் செய்து வழிபட்டனர். இதனையடுத்து தாரத்தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க சிறப்பு அலங்காரத்தில் அன்ன வாகனத்தில் எழுந்தருளிய முத்துமாரியம்மன் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழிநெடுகிலும் ஏராளமானோர் அம்மனுக்கு அபிஷேகம், தீபாராதனை செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒழுங்கைமங்கலம் கிராமத்தில் புகழ்பெற்ற புராதன பிரார்த்தனை தலமான ஒழுங்கைமங்கலம் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. சோழ நாட்டின் சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பங்குனி திருவிழா கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. விழாவில் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. ஸ்ரீ சீத்தலா பரமேஸ்வரி என்னும் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் கோவிலின் உட்பிரகாரத்தை சுற்றி வந்து திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது 4 வீதிகளையும் சுற்றி வந்து நிலையை அடைந்தது. பெண்கள் மாவிளக்கு தீபமிட்டும் அங்க பிரதட்சணம் செய்தும் வேண்டுதல் நிறைவேற வழிபாடு செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ஆனந்த தாண்டவபுரம் வடக்கு தெருவில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்ற நிலையில் இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து கும்ப கலசத்தை அடைந்தது. கும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வெள்ளூர் அடுத்த கலசம்பாடி கிராமத்தில் வயல்வெளியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ மாடசாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை, லட்சுமி ஹோமம், வாசு சாந்தி, பூர்ணாகதி, தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகதி, தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மாடசாமி, குதிரைக்காரன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமலும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பாபநாச சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை மாத பிறப்பன்று விஷு திருவிழா நடைபெற்று வருகின்றது. இதையடுத்து இந்த ஆண்டு சித்திரை விஷு திருவிழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியேற்றத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு ஆராதனை தொடர்ந்து கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரம் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொடியேற்றப்பட்டதை அடுத்து நாள்தோறும் காலை மாலை சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவர். 9ஆம் திருநாளான ஏப்ரல் 13ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறும். சித்திரை மாத பிறப்பான ஏப்ரல் 14 அன்று சித்திரை விஷு திருவிழா நடைபெறும். அன்றிரவு தெப்பத்தில் சுவாமி அம்பாள் வலம் வருவர். தொடர்ந்து இரவு 1 மணிக்கு சிகர நிகழ்ச்சியான சுவாமி அம்பாள் திருமண கோலத்தில் அகஸ்திய முனிவருக்கு காட்சியளித்தல் நடைபெறும். இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் மற்றும் மண்டகப்படைத்தாரர்கள் செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவள்ளி அம்மன் உடனுரை ஸ்ரீ பூவநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் முக்கிய திருவிழாக்களில் பங்குனி திருவிழாவும் ஒன்று. இந்த ஆண்டு பங்குனி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து திருவனந்தல் பூஜை, திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றது. பின்னர் சுவாமி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள், கொடிமரம், நந்தி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். இத்திருவிழா இன்று துவங்கி வரும் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து 11 நாட்கள் நடக்கின்றது. இவ்விழா நாட்களில் தினமும் காலையிலும் மாலையிலும் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 9ஆம் திருநாளான வரும் 13ஆம் தேதி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடக்கின்றது. 10ஆம் திருநாளான வரும் 14ஆம் தேதி தீர்த்தவாரி நடக்கிறது. 11ஆம் நாள் திருநாளான 15ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவமும் நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் நவ திருப்பதி என்று அழைக்கப்பெறும் 9 ஸ்தலங்கள் அமைந்துள்ளது. இந்த திவ்ய தேசங்கள் ஒவ்வொரு நவகிரகத்துக்கு அதிபதியாக விளங்குகின்றன. இங்கு பெருமாளே நவகிரக நாயகனாக அருள் பாலிப்பதால் நவகிரகங்களுக்கென தனியே சன்னதி அமைக்கப்படுவதில்லை. சோழ நாட்டில் அமைந்துள்ள நவகிரக சன்னதிகளுக்கு ஒப்பாக இப்பாண்டிய நாட்டு நவ திருப்பதிகள் போற்றப்படுகின்றன. அந்த வரிசையில் நவ திருப்பதிகளில் 4வதாக தொலைவில்லி மங்கலம் அரவிந்த லோச்சனர் கேதம்சமாக வணங்கப்படுகின்றது. இத்திருக்கோவிலில் கடந்த 6 மாதங்களாக திருப்பணி வேலைகள் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் ஹோமங்கள், பூர்ணாகதி, திருவாராதனம், சாற்றுமுறை கோஷ்டி நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை விஸ்வரூபம், ஹோமங்கள் நடைபெற்று மகா பூர்ணாகதி, கும்ப சமாரோபணம் நடைபெற்றது. தொடர்ந்து யாத்ராதானம் நடைபெற்று பக்தர்கள் கோவிந்தா கோஷங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தீர்த்த குடங்கள் பிரகாரம் சுற்றி விமானம், மூலவர், உற்சவர், விஸ்வக்சேனர், ஆழ்வாராதிகள் சன்னதி, கருடன் மதில், கருடன் சன்னதிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது. காலை 10:15 மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் விசேஷ ஆராதனம், சாற்று முறை கோஷ்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்தலத்தாரர்கள், நிர்வாக அதிகாரிகள், அறங்காவலர் குழுவினர் உட்பட பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அன்னதானம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை வேணுகோபால சுவாமி கைங்கரியம் டிரஸ்ட் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். நெல்லை மாவட்டத்தில் வற்றாத ஜீவ நதியாக விளங்கும் தாமிரபரணி நதிக்கரையில் எண்ணற்ற திருக்கோவில்கள் அமைந்துள்ளன. அதில் அம்பாசமுத்திரம் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி திருக்கோவில் ஒன்று. இத்திருக்கோவிலுக்கு அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷணம் நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த 1 வருடங்களாக திருப்பணிகள் நடைபெற்றன. திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி ஆச்சாரிய அனுகிரகத்துடன் பகவத் சங்கல்பம், பிட்சக் சேன ஆராதனத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான இன்று காலை
விஸ்வரூபம், கோபூஜை, ஹோமங்கள் நடைபெற்று மகா பூர்ணாவதியானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாத்திரை தானம் செய்து கடம் புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி விமானம், மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா சம்ரோக்ஷணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரம்ம கோஷம், வேத வித்து, பிரபந்த பாராயணம், கோஷ்டி தீர்த்தம் பிரசாதம் மரியாதை நடைபெற்றது. வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது.